இந்த 4 பாயிண்ட்டை நம்ம எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பகவான் சொல்றார் எல்லாரும் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் நம்ம யாருக்குமே செகண்ட் ஒப்பீனியன் மறுப்பு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் பகவான் சொன்னது எல்லாருக்கும் அவாகிட்ட தான் பிரியம். இந்த உலகத்துக்கு பரோபகாரம் பண்ணுறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது பரோபகாரம் பண்றதுனால அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதான் அங்கே பாயிண்ட். அதனால யார் எந்த காரியத்தை பார்த்தாலும் எதை செய்தாலும் அவனுக்கு அது ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அதுக்காகத்தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள், மறுக்க முடியாதவை. இதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். இது நீங்கள் நான் யார் விசாரத்தை நம்ம பார்க்கறதுக்காக மாத்திரம் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, கர்ம மார்க்கமோ பக்தி மார்க்கமோ யோக மார்க்கமோ, எல்லா மார்க்கத்துக்கும் பொதுவான விஷயங்கள் இதெல்லாம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்க விரும்புகிறோம். எல்லாருக்கும் அவாகிட்ட மாத்திரம்தான் எல்லாத்த விட அதிகமான பிரியம். அந்த பிரியம் ஏன் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றதுனால மறுபடியும் அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் போகிறது. எல்லாரும் சுகத்தை விரும்புகிறோம். அதனால தான் அவளுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநலம். ஏன் அந்த சுயநலமான காரியத்தை பார்க்கறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அடுத்தது பகவான் சொல்றார், எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நித்திரையில சுழுப்திக்கக்கூடியதுல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற நித்திய அனுபவமான அந்த ஆனந்தம், அந்த சுகத்தை தான் அடைய விரும்புகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் கூட துக்க கலப்பு இல்லாதது, அங்க எதுவுமே இல்லை. அந்த சுகத்தை அடைய விரும்புகிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் நமக்கு அது பத்தல, புரியல, திருப்தியா இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு உணர்ச்சியற்ற நிலையில் நம்ம இருக்கிறப்ப அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அங்க எண்ணங்களுக்கு இடம் இல்லை, மனசுக்கு இடம் இல்லை. அந்த சுகத்தை கொஞ்சம் போக 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 நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த கணத்துல அந்த சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சுகம், அதாவது மனத்தின் செயல்பாடுகள் அற்று, எண்ணங்கள் அற்று, கவலைகள் அற்று, துன்பங்கள் அற்று அமைதியான ஒரு நிலை. அதனை அடையணுங்கிறது தான் எல்லா சாஸ்திரங்களுடைய இறுதியான முடிவு, எல்லா மார்க்கங்களுடைய இறுதியான முடிவு. அப்படி அதனை அடையிறதுக்கு நான் யார் விசாரங்கிறது தான் சிறந்த மார்க்கங்கிறது தான் பகவான் சொல்றார்.